शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அனுபவங்களில் இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறது டாக்டர் வீழிநாதன் தொடர்பான அனுபவங்கள். டாக்டர் வீழிநாதன் சமஸ்கிருத ஸ்காலர், மகாபரிவாளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், பெரியவாளுடைய அத்தியந்தமான ஒரு பக்தர், ரொம்ப பரமசாது. அவர் தொடர்பான அனுபவங்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதில் முதல் அனுபவம் நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். பெரியவா இளையாத்தங்குடியில் இருக்கார். ஒரு ஓய்வான நேரத்தில் பெரியவா சாய்வாக படுத்துட்டுருக்கார். பெரியவாளுக்கு பக்கத்தில் வீழிநாதன் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார். அப்போது ஒரு அன்பர் வரார். அவர் சொல்கிறார், என்னோட ஒரே பையன் என்னோட சகோதரி பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் ஜோசியக்காரெல்லாம் இது பொருந்தாது அப்படின்னு பயமுறுத்துறா அப்படிங்கிறார். இது நிறைய இடத்துல நடக்கும். இது ஒரு 2 டாக்டர்கள் ஒத்து போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். 2 வைதீகர்கள் ஒத்து போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். 2 ஜோசியக்காரர்கள் ஒத்து போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இவர் சொன்ன கருத்தை அவர் மறுத்து பேசலாம். ஒரு டாக்டர் சொன்னதை இன்னொரு டாக்டர் மறுத்து சொல்லலாம். இது எப்படித்தான், அப்படி கிடையாது. அது ஜோசியத்துக்கு உண்டு, வைதிகத்துக்கு உண்டு, எல்லா ஃபீல்டுக்குமே உண்டு. அப்போ என்ன பண்ண முடியும்? ஜோசியக்காரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவர் குழம்பத்தானே செய்வார். இது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அவரோட ஒரே பையன் வேற. நேர பெரியவட்ட வந்துட்டார். சொன்னோன்னே மகாபரியோட பாருங்க, வீழிநாதன்ட்ட சொல்கிறாராம், அவன் என்ன சொன்னாங்கிறத திரும்ப சொல்லு அப்படிங்கிறாராம். அவர் திரும்ப சொல்கிறார், எனக்கு ஒரே பையன், என்னோட சகோதரி பொண்ணை என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். ஜோசியக்காரால்கிட்ட காமிச்சா எல்லாருமே இது கூடாதுன்னு சொல்கிறா. ஆளுக்கால் ஒரு காரணத்தை சொல்லி இது வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறா அப்படிங்கிற சொன்ன உடனே மகாபிரிவா சொல்கிறார். என்ன சொல்கிறார் மகாபிரிவா? அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படி திரும்ப ரிப்பீட் பண்ணுறார். பெரியவா திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஜோசியக்காரா எல்லாருமே வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டாங்கிற முடிவில் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கா. ஆனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணத்தை அதுக்காக சொல்கிறேன். இவருக்கு என்ன பதில் வேணும்? இந்த கர்த்தாவுக்கு என்ன பதில் வேணும்னா சாதகமான பதில் வேணும். அந்த சாதகமான பதிலை யாரும் கொடுக்கல அப்படின்னா நமக்கு சாதாரணமாக ஏற்றுக்க முடியாது. ஒரு ஜோசியத்தையே நம்ம போகிறோம் அப்படின்னா இன்னொரு 2 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு போகும். அடுத்த 6 மாதத்தில் நீங்கள் ஃபாரினுக்கு போவீங்க. இப்படியே சொன்னார்னு வச்சுக்கோ, அந்த ஜோசியரை ஓஹோன்னு சொல்லுவோம். நல்லா சொல்கிறாருப்பாம்மோ. ஒருவேளை ஏதான ஒரு கெடுதலான ஒரு பலன் உண்மையிலே இருந்து அவர் நம்மக்கிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஜோசியர் அவர் அப்படிமோ. வாழ்க்கையில் எல்லாமே இப்படி தான். ஏன் மற்றவர்கள் நம்ம பாராட்டணும்னு நினைக்கிறோம்? நம்மளை எவனுமே தூஷிக்கக்கூடாது, நம்மளை பாராட்டி சொல்லிகிட்டே இருக்கணும், அப்படிதான் நினைக்கிறோம். இங்கே பாருங்க, மகாபிரிவா அவர் 2வது தடவை சொன்னார்,
பெரியவா அடுத்து அதையே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஓ, இவருக்கு ஒரே பையன், சகோதரியோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குற, ஆனால் ஜோசியக்காரெல்லாம் வேண்டாங்கிற அதானே அப்படிங்கிற. பெரியவா திரும்ப சொல்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமாக வீழனை நேரேட் பண்ணுவார். சொல்லிட்டு மகாபெரியவர் என்ன பண்ணுவாராம், அவனை இங்கே வர சொல்லு அப்படிம்பாரான். பக்கத்தில் வர சொல்லும்ப. கொஞ்சம் தள்ளி இருக்கவர் பக்கத்தில் வருவார். பெரியவன் மெல்ல எழுந்து குங்குமத்தள்ளி இவற்றை கொடுப்பார். குங்குமம் ஒரு நல்ல சமஜை இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் கூட ஏதான ஒரு நல்ல பதில் தெரியணும், நம்ம ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கோம், அப்போ நமக்கு ஒரு நல்ல பதில் தெரியணும்னு என்ன பண்ணுவோம்? விபூதி குங்குமம் வச்சு சுவாமிகிட்ட போடுவாங்க. இன்றைக்கும் பல வீடுகளில் அந்த வழக்கம் இருக்குது. விபூதியை மடித்து குங்குமத்தை மடித்து ஒரு பேப்பரில் சுவாமிக்கு முன்னாடி போட்டு ஒரு குழந்தையை கூப்பிட்டு இல்லை வீட்டில் இருக்கிற யாரான்னு ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு பொட்டலத்தை எடுக்க சொல்லுவோம். குங்குமம் வந்து கொடுத்தோன்னா நல்ல சமிக்ஜை, நல்ல பதில், அதை நல்ல சகுனமாக நம்ம ஏற்றுப்போம். பெரியவா குங்குமத்தை கொடுக்குற, அவருக்கு சந்தோஷம். அப்புறம் என்ன சொல்கிறார்? அவர் மேல் வேஷ்டி போட்டுன்னு இருக்கார். வேஷ்டி துண்டு, மேல் வேஷ்டி போட்டுன்னு இருக்கார். இந்த மேல் வேஷ்டின்னா என்ன? கச்சம் கட்டின்னு இருக்கார் அவர் வந்தவர். அவர் மேல் வேஷ்டி, மேலே இருக்கிற அங்கவஸ்திரம், அந்த அங்கவஸ்திரத்தை காமிக்க சொல்லு அப்படிங்கிறார். அந்த அங்கவஸ்திரத்தை காமிக்கிறார், இப்படி எடுத்து காமிக்கிறார். பெரியவாளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மூங்கில் தட்டில் அக்ஷதை இருக்கு. அந்த அக்ஷதை அப்படியே ஒரு கைப்பிடி அள்ளுறாராம் பெரியவா. ஒரு கைப்பிடி அள்ளி அந்த அக்ஷதையை அந்த மேல் துண்டில் போட்டு பெரியவா சொல்கிறாராம், தாராளமாக பண்ணு அப்படிங்கிறார். அப்படின்னா இப்போ என்ன நமக்கு புரிஞ்சுக்க முடியும்? ஜோசியர்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்கிறார். மகா பெரியவா அந்த பக்தருடைய ஆசையை நிறைவேற்றுகிறார். குங்குமத்தை கொடுக்குறார், அட்சதையை போடுறார். போட்டுட்டு தாராளமாக நீ பண்ணு அப்படின்னா, இதில் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டே நம்ம பல விளக்கங்கள் கொடுக்க முடியும். எப்படி ஒரு 2 வரி திருக்குறளுக்கு ஒரு 2 நாள் விளக்கம் கொடுக்க முடியுமோ, இதுக்கு நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஒன்றே நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, பெரியவா கிட்ட போய் நின்னாச்சு அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் என்ன கோளாறு இருந்தாலுமே, என்ன ஆபத்து இருந்தாலுமே, அந்த மகானுடைய திருவாக்கிலிருந்து நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டார்னா அத்தனை துயரங்களும் கலைகள் தோஷங்களும் அகன்று விட்டன அப்படின்னு அர்த்தம். என்னென்ன ஆபத்து இருக்கோ எல்லாத்தையும் மகாபெரிவா போக்கிடுவார். போக்கிட்டு அவருக்கு அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்து கல்யாணம் பண்ணுன்னு நினைச்சார். அடுத்த நிகழ்விலும் இதே போல இன்னொரு சம்பவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.